அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 10,000 வேர்ல்டு எபிசோட் 359, 360 தான் பார்க்க போறோம். போன எபிசோட்ல அந்த பட்டர்ஃப்ளை கிளானை சேர்ந்த பொண்ணை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருப்பான் இல்லையா, அங்கே தான் முடிஞ்சிருக்கும். இப்போ உள்ளுக்குள்ள வந்தவன் அந்த பொண்ணை காப்பாத்திட்டான். ஆனால் அங்கே இருக்க அந்த உல்ஃப் கிளான் சும்மா விடுவாங்களா? அவனுங்க செம்ம காண்டா வரானுங்கப்பா. யாரா நீ, எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் பிரச்சனைக்குள்ளே வருவே அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்க, நம்ம பறவை நக்கலாக எதையோ பேசி தொலையுது. அதை கேட்ட உடனே அந்த உல்ஃபுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சுங்க. அது வந்து அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு பவர் அப் பண்ண இந்த பொண்ணு பயந்து போறா. ஐயோ, ஹெவன்லி காட் லெவலில் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறா. நம்ம பறவை பார்க்குது, என்ன அவன் ரொம்ப ஓவரா பேசுறான்னு சொல்லிட்டு செம்ம அடி அடிக்குதுங்க. லின்ஃபங் என்ன சொல்றான், எல்லார் கதையும் முடிச்சு விட்டுரு அப்படிங்கிறான். நம்ம பறவை அதுக்கேற்ற மாதிரியே ஒரே அட்டாக்ல எல்லாரையுமே முடிச்சு விட்டுச்சு. இந்த பொண்ணுக்கு ஆச்சரியம் தாங்கல. லின்ஃபங்க்கு நன்றி சொல்றா. நம்ம பறவை என்ன சொல்லுது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் மாஸ்டருக்கு இதெல்லாம் சாதாரண விஷயம், அவர் அநியாயத்தை கண்டா பொங்கிடுவார் அப்படிங்குது. இந்த பொண்ணு என்ன சொல்றா, அப்போ என்னுடைய சிஸ்டரை காப்பாற்றுறதுக்கு உதவி செய்கிறீங்களா அப்படின்னு கேட்குறா. அந்த சமயத்தில் மற்ற 2 பேர் அங்கே வரானுங்கப்பா. ஸோ இவங்களுக்குள்ளே பேசுகிறாங்க. அதுக்கப்புறமா லின்ஃபங்க்கு நன்றி சொல்கிறாங்க. சொல்லிட்டு அங்கே இருக்கவன் கேட்குறான், நீங்கள் எந்த கிளானை சேர்ந்தவர், உங்கள் பேரை தெரிஞ்சுக்கலாமா, உங்கள் கிளான் என்ன அப்படின்னு கேட்குறான்ப்பா. நம்ம பறவை என்ன சொல்லுது, நான் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோ, என்னோட மாஸ்டர் வந்து ஏன்ஷியன்ட் எம்பரர் கிளானை சேர்ந்தவன், அவன் தான் அடுத்த எம்பரர், நல்லா கேட்டுக்கோ அப்படிங்குது. அவங்க திருன்னு முழிக்கிறாங்க. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், அது சொல்கிறதெல்லாம் கேட்காத, என்னுடைய பேர் வந்து கூஃபங், நான் வந்து ட்ராவலிங்கில் இருக்கேன், ஸோ இந்த பக்கமாக வந்தேன் அப்படிங்கிறான். ஸோ லின்ஃபங் என்ன பண்ணுறான், இவங்க கிட்ட கேட்குறான், நீங்கள் என்ன பிரச்சனையில் இருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். ஆனால் அவங்க வந்து தயங்குறாங்க. அந்த பொண்ணு என்ன சொல்கிறா, இல்லை அவர் வந்து நம்பிக்கையானவர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்பா. நம்ம டிராகன் என்ன சொல்லுது, அவங்களுக்கு உதவி செய் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு டெஸ்டினி ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கிடைச்சிருக்கான். ஸோ உனக்கு அது கிடைச்சதுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்குது. சரின்னு சொல்லிட்டு அவங்களோட கிளானுக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. போகிற வழியில் அந்த பொண்ணு தானே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறா. அவள் பேர் வந்து நந்தியவா. சரி, உன்னோட சிஸ்டரை பற்றி சொல்லு அப்படிங்கிறப்போ இவங்க எல்லாருமே ஒரு அபிஸ்க்கு போயிருக்காங்க, அங்கே இருக்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தேடி. அந்த இடத்துல இந்த பொண்ணோட சிஸ்டர் மாட்டிக்கிட்டா. இவங்களோட கிளான் மெம்பர்ஸ் ஏகப்பட்ட பேர் இறந்து போயிட்டாங்களாம். சரி, நம்ம திரும்ப வந்து அந்த ஆர்டிஃபேக்ட் இருக்கு, அதை கொண்டு போகலாம் அப்படின்னு பார்த்தா உல்ஃப் கிளான் வழி மறிச்சு எங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் எங்களை காப்பாற்றுனீங்க அப்படின்னு சொல்கிறா. இப்போ அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்கப்பா. உள்ளுக்குள்ளே போன உடனே பார்த்தா அங்கே ஒரு தாத்தா உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து இவளை ஷாவுதியா அப்படின்னு தான் கூப்பிட்றாரு. ஏமா, என்ன நீ மட்டும் வந்திருக்க, சிஸ்டர் எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இவ போய் சொல்கிறா, இந்த மாதிரி சிஸ்டர் வந்து மாட்டிக்கிட்டா அப்படின்னோடனே, இருமா கொஞ்சம் பொறுமையாயிரு, சரி என்ன நடந்தது முழுசாக சொல்லு அப்படின்ன உடனே, அந்த ஒரு அபிஸில் ஒரு ட்ரீ ஒன்று இருக்காங்க, அது ஒரு ஃபயர் ட்ரீ. அது வந்து இவங்களை அட்டாக் பண்ணியிருக்கு. இவளோட சிஸ்டர் வந்து இவளை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அதை தடுத்து நிறுத்தியிருக்கா. ஸோ இப்போ அவங்க மாட்டிக்கிட்டா. இவர் என்ன சொல்கிறாரு, சரிம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் போயிட்டு நம்முடைய ஆர்டிஃபேக்டை கொண்டு வரேன், போய் அவளை காப்பாற்றிடலாம் அப்படிங்கிறாரு. இந்த பொண்ணு நானும் கூட வரேன் அப்படிங்கிறா. அதான் அவர் சொல்கிறாரு, இங்கே பாரு, நீ தான் இந்த கிளானோட ஃபியூச்சர், தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்காத அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சும்மா உன்னை வந்து நந்தியேன்னு கூப்பிட்டுக்காத, நீ சொல்லும் போதெல்லாம் நம்ம ஆன்சஸ்டரை பார்க்குற மாதிரியே இருக்குது அப்படிங்கிறாரு. இப்போ நம்ம பறவை அங்கேருந்து கத்துது, எம்மா எங்களை மறந்துடாத அப்படிங்குது. அவரும் பார்க்குறாரு, ஆமாம் இவங்களாம் யார் அப்படின்னோடனே, இவங்க தானே காப்பாற்றினாங்க, அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் சொல்கிறா. அவருமே என்ன பண்ணுறாரு, நம்ம ஹீரோக்கு நன்றி சொல்கிறாருப்பா. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படிங்கிறான். ஆனால் நம்ம பறவை என்ன சொல்லுது, நன்றி எல்லாம் போதாது, நீங்கள் வந்து ஆர்டிஃபேக்ட் அப்படிங்கிறத கொடுங்க, ஹர்ப்ஸ் அப்படிங்கிறத கொடுங்க அப்படிங்குது. நம்ம ஹீரோ சொல்கிறான், அது சொல்கிறதெல்லாம் கண்டுக்காதீங்க அப்படிங்கிறான். இருந்தாலும் அவர் என்ன சொல்கிறாரு, இல்லை நீங்கள் பண்ண உதவிக்கு நாங்கள் ஏதாவது திரும்ப செஞ்சு தான் ஆகணும், ஆனால் இப்போ நாங்கள் இருக்கிற நிலைமைக்கு எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது, எங்ககிட்ட இருக்கிறதே ஒரே ஒரு ஆர்டிஃபேக்ட் தான் அப்படிங்கிறாரு. அந்த பொண்ணு என்ன சொல்கிறா, இல்லை நீங்கள் வந்து ஆர்டிஃபேக்ட் எடுக்க போகிறீங்கல்ல, அந்த சேக்ரெட் கிரவுண்டுக்கு அவரையும் கூப்பிட்டு போகலாம் அப்படிங்கிறா. அந்த மனுஷனும் பார்க்குறாரு, சரிம்மா ஓகேன்னு சொல்லிட்டு அவனையுமே கூப்பிட்டு போகிறாரு. அந்த இடத்துக்கு போன உடனே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டாச்சு இருக்குங்க. அந்த ஸ்டாச்சு தான் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த ஃபேரி எம்பரரோடைய ஸ்டாச்சு. அதில் அந்த எம்பரரோட எனர்ஜி கொஞ்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது பிரச்சனை இல்லை. அதுக்கு பக்கத்தில் இன்னொரு ஸ்டோன் ஸ்டாச்சு இருக்குது. அந்த சமயத்தில் என்ன நடக்குது, இவங்ககிட்ட அந்த மங்கியோட ஹேர் இருக்கு இல்லையா, அது தன்னால் ரியாக்ட் ஆக ஆரம்பிக்குது. அந்த எனர்ஜி எல்லாமே அந்த ஒரு ஸ்டோனுக்குள்ளே போகுது. இப்போ நம்ம டிராகன் என்ன சொல்லுதுன்னா, நான் வந்து ஃபுல்லாக இன்னும் ரெக்கவர் ஆகலை, ஸோ இதுக்கு முன்னாடி என்ன மிஸ்ட்ரி இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படிங்குது. அந்த தாத்தா வந்து என்ன சொல்கிறாருன்னா, இதுதான் எங்கள் ஃபேரி எம்பரருடைய ஸ்டாச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோ கேட்குறான், அதெல்லாம் ஓகேங்க, இங்கே ஒரு ஸ்டோன் இருக்கே அது என்னது அப்படின்னு கேட்குறான். அவர் என்ன சொல்கிறாரு, அந்த ஸ்டோனை கொண்டு வந்ததே அவங்களோட ஆன்சஸ்டர் தானா, அதில் வந்து ஸ்பெஷலாக எதுவுமே கிடையாது, பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு நாங்கள் தான் கார்விங்கெல்லாம் பண்ணி அதை பீஸ்ட் ஸ்டாச்சுவாக மாற்றணும், அது ஒன்றும் ஆர்டிஃபேக்ட்லாம் கிடையாதுங்க அப்படிங்கிறாரு. அதான் நம்ம ஹீரோ கேட்குறான், அப்போ அதை எனக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறான். அவர் வந்து முழிக்கிறாரு. இந்த பொண்ணு சொல்கிறா, தாத்தா கொடுத்துரு தாத்தா, என் உயிரெல்லாம் காப்பாற்றிருக்காரு, கொடுத்துரு தாத்தா அப்படின்னோடனே, சரிம்மா கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கொண்டாரு. அதுக்கு பதிலாக நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு காட் கிங் வெப்பனை கொடுக்குறாங்க. மனுஷன் ஆடி போகிறான். ஏன்னா இந்த உலகத்தில் அந்த காட் கிங் வெப்பன் அப்படிங்கிறது ரொம்ப ப்ரெஷியஸான ஒரு விஷயம். நம்ம பறவை என்ன சொல்லுது, அடையாங்க நீங்கள் வேறு காட் கிங் வெப்பன் தானே, ஏன் மாஸ்டர்கிட்ட ஏகப்பட்டது இருக்குது அப்படிங்குது. அந்த மனுஷன் யோசிக்கிறான், இதெல்லாம் எவ்வளோ ப்ரெஷியஸு, இவனோட அசால்ட்டாக எடுத்து கொடுக்குறான்னு சொல்லிட்டு அவர் முழிக்கிறாரு. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், தயவு செஞ்சு அதை ஏற்றுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவர் கையில் புஷ் பண்ணி விடுறான். சரிங்க ஓகேன்னு சொல்லிட்டு அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு.
நம்ம ஹீரோ என்ன சொல்றான், நான் இதுக்கு மேல வரலங்க. நான் இங்கேயே இருந்து அந்த ஸ்டோன அப்சர்வ் பண்ண போறேன் அப்படிங்கிறான். ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிளம்பி போயிட்டாங்க. இப்ப பறவை கேக்குது, ஏன் நம்ம உள்ளுக்குள்ள போல? போயிருந்தா நமக்கு நெறைய விஷயங்கள் கிடைச்சிருக்க வாய்ப்பு இருக்குல்ல அப்படிங்குது. ஆனா நம்ம ஹீரோக்கு இந்த மாரி பேராசைலாம் கிடையாது. அவன் என்ன சொல்றான்னா, இங்க பாரு, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பட்டர்ஃப்ளை கிளானோடது. அது அவங்களுக்கு தான் நியாயப்படி போய் சேரணும் அப்படிங்கிறான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதுவும் விட்டுடுதுப்பா. இப்ப இந்த ஒரு ஸ்டோன பத்தி அது கேக்குது. அதான் நம்ம ஹீரோ சொல்றான், மத்தவங்களுக்கு தான் இது சாதாரண ஸ்டோனு. ஆனா என்னோட கையில கதையே வேற அப்படிங்கிறான். இப்ப அந்த ஒரு ஸ்டோன அவன் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும்போது, மறுபடியும் அந்த ஒரு முடி வெளியில வருது. வெளியில வந்து அது ரியாக்ட் ஆக ஆரம்பிக்குது. அப்ப அந்த ஸ்டோனுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறது இவனுக்கு தெரியுது. இப்போ அந்த ஒரு ஸ்டோன் ரியாக்ட் ஆகி முடிச்ச உடனே ஒரு மங்கி கிங்கோட ஆரா வெளியில வருது. அது பயங்கரமா கத்துது. ஒரு வழியா நான் வந்து விடுதலை ஆயிட்டேன் அப்படின்னு கத்துது. நம்ம டிராகனும் பாக்குது. அட இது ரொம்ப ஃபெமிலியர் ஆராவா இருக்கேன்னு சொல்லிட்டு அதுவும் வெளில வந்துருச்சு. ஆக்சுவலா அங்க வந்திருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு குட்டி மங்கியா இருக்கு. அதுக்கு நம்ம டிராகனை நல்லாவே தெரியுதுங்க. அது வேற நக்கலா கேக்குது. நீ என்ன இவ்வளோ வீக்கா இருக்க அப்படின்னு கேக்குது. நம்ம டிராகனுக்கு கோவம் வந்துச்சு. இங்க பாரு கண்ணுலயே குத்திருவேன் பாத்துக்கோ அப்படிங்குது. இப்ப அந்த மங்கி என்ன சொல்லுது, அதெல்லாம் ஓகே. நீ ஏன் இந்த அளவுக்கு வீக்கா இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம டிராகன் என்ன சொல்லுது, இது என்னோட ஒரிஜினல் பாடி கிடையாது. நான் ஒரிஜினல் பாடியோட மர்ஜ் ஆகும்போது பழைய நிலைக்கு போயிடுவேன்னு சொல்லிட்டு மண்டையிலே தட்டுதுங்க. இப்ப நம்ம டிராகன் கேக்குது, அதெல்லாம் சரி, நீ ஏன் இவ்வளோ வீக்கா இருக்க? உன்னோட சோல் ஏன் டேமேஜ் ஆச்சு? நீ எப்படி இறந்த அப்படிங்கிற மாதிரி கேக்குது. ஒரு ஈவில் லார்ட் என்ன பண்ணியிருக்கான், பிளான் பண்ணி இந்த ஒரு மங்கியை தாக்கியிருக்கான்ப்பா. அப்போ இதோட பாடி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராய் ஆயிருக்கு. நல்ல வேளை அந்த மங்கியோட கிராண்ட் ஃபாதர் விட்டு போன ஸ்டோன்ஸ் இருந்துச்சான். அதில் அது என்ன பண்ணியிருக்கு, தன்னோட சோல்ஸை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. இப்போ அந்த மங்கி நம்ம ஹீரோ பார்த்து என்ன தெரியுமா சொல்லுது, டே குட்டி பையா, இந்த ஆர்டிஃபேக்ட் உன்னோடையதா அப்படின்னு கேட்குது. நம்ம பறவைக்கு கோவம் வந்துச்சு. என்னது குட்டி பையனா? நீ ஏன் தம்மா துண்டு மங்கி என் கையளவுக்கு தான் இருக்க, என் மாஸ்டரை குட்டி பையன் சொல்றியா அப்படிங்குது. அவன் தலையிலே ஒன்று வைக்கிறான். லென்ஃபாங் என்ன சொல்கிறான், இதுக்கு முன்னாடி உங்கள் ஆன்சஸ்டரை மீட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது அப்படிங்கிறான். அதான் அதை பார்க்குது. இது என் கிராண்ட் ஃபாதரை மீட் பண்ணியா, அவர் இப்போ என்ன லெவலில் இருக்காரு அப்படின்னு கேட்குது. அவன் என்ன சொல்கிறான், அவர் இப்போ எம்பரர் லெவலில் இருக்காரு அப்படின்னோடனே அதுக்கு கொஞ்சம் சந்தோஷம்ப்பா. பரவாயில்ல, என்னோட கிராண்ட் ஃபாதர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காரு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். இப்போ லின்ஃபங் அந்த மங்கியை கேட்குறான், சரி உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் ஃபேரி எம்பரராக இருந்திருக்கு. இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா சன் ஷாவ்ஷெங். அதான் நம்ம ஹீரோ கேட்குறான், ஓ நீங்கள் தான் எம்பரர் சன்னா அப்படின்னு கேட்குறான். உடனே அது கேட்குது, என்னை பற்றி கேள்விப்பட்டிருக்கியான்னு சொல்லிட்டு அவன் ஏதோ பெருசாக சொல்ல போகிறான் அப்படின்னு ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கு. அவன் சிம்பிளாக இல்லைங்க அப்படின்னுறான். சரி சரி பரவாயில்ல விடு, வெளி உலகத்தில் இப்போ என்ன சிச்சுவேஷன் சொல்லு அப்படின்னு உடனே இந்த வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய நிலவரத்தை பற்றி கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஆக்சுவலாக அந்த பிரைமோடியல் வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க, அது கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு. ஸோ இப்போதைக்கு அந்த மங்கிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு உலகம் அப்படிங்கிறதே கிடையாது. அவன் பாட்டு காலப்போக்கில் ஊர் சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். இப்போ அந்த மங்கி என்ன கேட்குது, நீ வந்து அந்த நெதர்சி பேலஸை டிஸ்ட்ராய் பண்ண போகிற அப்படின்னு கேள்விப்பட்டேன். எனக்கும் அவங்க கிட்ட ஒரு தீர்க்க வேண்டிய கடன் இருக்குது, நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்து அவங்கள முடிச்சு விட்டலாமா அப்படின்னு கேட்குது. நம்ம பறவை என்ன சொல்லுது, நீ ஒரு தம்மா துண்டு மங்கி, உன்னால் அந்த நெதர் ஆன்சஸ்டரை டிஃபீட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது அந்த ஒரு மங்கி என்ன சொல்லுதுன்னா, அந்த கிரீச்சர் எப்பயோ இறந்து போயிருக்கோம். ஸோ அந்த பேலஸை டிஸ்ட்ராய் பண்ணதெல்லாம் ரொம்ப ஈஸி அப்படிங்குது. ஆனால் நம்ம ஹீரோ எந்த ஒரு பதிலுமே கொடுக்க மாட்டான். அந்த சமயத்தில் அந்த மங்கி வந்து ஒரு டீல் சொல்லுதுங்க. நீ என்னுடைய சோல்ஸை தேடி கண்டுபிடிக்க உதவி செஞ்சேன்னா நான் உனக்கு ஒரு டெக்னிக் சொல்லித்தரேன். அதுக்கு பேர் வந்து 72 காட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொன்னோடனே நம்ம டிராகன் ஒத்துக்கோ அப்படிங்குது. ஓகே ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறான் இவனும். இப்போ நம்ம ஹீரோ கேட்குறான், சரி உன்னோட சோல்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறப்போ மொத்தமாக 4 ஸ்டோனா, அது வந்து 4 டைரெக்ஷனில் இருக்கான். சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இவன் வெளியில் வரான். அந்த பொண்ணு கேட்குறான், என்ன ஆச்சு சக்ஸஸா அப்படின்னு கேட்கும்போது நம்ம எதிர்பார்த்த மாதிரிலாம் இல்லை, இருந்தாலும் பழைய ஃப்ரெண்டோடைய டிசெண்டண்ட்டை மீட் பண்ண அப்படிங்கிறான். இப்போ வெளியில் அந்த உல்ஃப் கிளானு மறுபடியும் வந்துட்டாங்க வம்பு பண்ணுறதுக்கு. அவங்களாலும் பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷனை உடைக்க முடியல. இருந்தாலும் அங்கே வெளியில் இருக்கவங்க கேட்குறாங்க, யார் நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னா, எதுக்குடா சும்மா சும்மா கேள்வி கேட்டிருக்க, ஓரம் போடான்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு மேலே சண்டை எங்கே போச்சு அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.